தமிழ்நாடு லஞ்சம் ஊழலும் மலிந்து கிடக்கிறது. வெளியில் எங்கள் பாராளுமன்றத்துக்கெல்லாம் போனாக்க கேட்குறான், தமிழ்நாடா அங்கே எல்லாம் லஞ்சம் வாங்குவாங்களுமே, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கறது நம்ம கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாடு என்றாலே ஊழல் லஞ்சம் என்ற முறை பழக்கப்பட்டு விட்டது. அந்த மாதிரி ஊழல் கட்சிகளில் இருந்து நீங்கள் ஆதரிக்காதீர்கள். ஊழல் செய்கிறவர்களை நீங்கள் ஆதரித்து அங்கே அனுப்பக்கூடாது. ஆகவே எனக்கு எதிர்த்து இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் என்னை விட நல்லவர்களாக இருந்தால் தேர்ந்தெடுங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், குறிப்பாக ஆளுகிற கட்சி ஊழல் கட்சி என்று ஊழல்லாம் பேசுகிறார்கள், நாடு பேசுகிறது. ஆகவே அதிலிருந்து அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி பாதியில் நின்றுவிடும். நான் எங்கே செஞ்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்படியே நின்று போகும். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, இங்கே பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவங்க பழக்கத்தை விடுற மாதிரி இல்லை. இந்த ஊழல்னா இன்னைக்கு ஏழை மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. தெருக்கு விட்டுறவங்க, அதே மாதிரி கக்கூஸ் கழுவுறவங்க, விவசாயத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, அத்தனை பேரும் தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாக என்ன கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கிறது மகா தப்பு. டாட்டா பிர்லா தான் கட்டுறோம், நம்ம எங்கே வரி கட்டுறோம் அப்படின்னு. நீங்கள் வாங்குகிற அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா போட்டு, சந்தனம், சேலை, வேஷ்டி அத்தனையும் மறைமுக வரி இருக்குது. அதையெல்லாம் கட்டுக்கிற நீங்கள் உரிமை இவங்க இந்த மாதிரி உங்கள் வரிப்பணத்தை ஊழல் செய்தவர்கள் குறிப்பாக அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு பணக்காரங்கிருந்து 2 ரூபா எடுத்துட்டா பரவாயில்ல. நீங்கள் ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஊழல் செய்கிற அவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்கெல்லாம் நல்லவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த நீட்டுன்னு ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தை நீட்டு. எல்லாருமே டாக்டருக்கு படிக்க போகிறாங்க. நாங்கள் மெடிக்கல் 1க்கு 2 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கோம். மெடிக்கல் காலேஜுக்கு போய் அத்தனை பேரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாதிக்கிறோம், அத்தனை பேர் நல்லா பாஸ் பண்ணுறான். இவங்க மெடிக்கல் காலேஜுங்கிற போது எல்லாம் அதையும் பிரமிப்படுத்தி இன்றைக்கி அதை மக்களுக்கு தவறான கருத்தை சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாங்க, மெடிக்கல் காலேஜு நீட்டு, அதனால் குழந்தைங்க தூக்கு போட்டுக்குது அப்படின்னா எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் போட்டித் தேர்வில் இடம் ஒருத்தர் இறந்து போவோம். அது வேணால் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டா ஒன்று தூக்கு போட்டுக்கோனா, இது ஒரு முயற்சி படி, இல்லைன்னா 2வது ஒரு முயற்சி பண்ண தப்பு இல்லை. அதனால் இந்த ஊழலுங்கிறத மிஞ்சி நிற்கிறது. இந்த இதை இன்றைக்கி நீட்டை சொல்லி மக்களை ஏமாற்றி, நான் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு என்று சொல்லி ஏமாற்றி இன்றைக்கி 3 வருஷம் ஆட்சி செய்து விட்டார்கள். அந்த நீட்டை மட்டும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா, மக்கள் அதை நம்பாமல் இருப்பார்களே, ஆனால் இந்த ஆட்சியை அமைந்திருக்காது. அதுதான் இன்றைக்கி திராவிட சகோதரனுடைய வேலை. அந்த திராவிட திருவாளர்கள் இப்படியே பொய் அதே சொல்லி மக்களை குழப்பி அவர் நல்லது போல இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நிச்சயமாக நாடு வளரும். Taste the Daily.